எல்லாருக்கும் அன்பு வணக்கங்கள். செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? வெல்த் மேனேஜ்மெண்ட். இதுல நம்ம சாப்டர் 1.1 படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அடுத்த சாப்டர் போக போறோம். சாப்டர் 1.1 நம்ம என்ன படிச்சோம்? கரெக்ட். சாப்டர் 1.1ல நம்ம என்ன படிச்சோம்னா பொருட்செல்வம். சரிங்களா? இந்த யூனிட் என்ன? ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன படிக்கிறோம்? முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 1 பொருட்செல்வம் படிச்சோம். இன்னைக்கு அடுத்த சாப்டர் என்ன படிக்க போறோம் அப்படின்னா கல்வி செல்வம். சரிங்களா? எஜுகேஷன், அதை பத்தி தான் இப்ப படிக்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு இல்லையா? அதுதான் இன்னைக்கு ஒரு செல்லக்குட்டி கேள்வியா கேட்க போறாங்க. நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்குன்றத சொல்றாங்க. எல்லாருக்குமே அறிவு இருக்குப்பா, எல்லாம் பளிச்சுன்னு ஒரு அறிவு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. அததான் இன்னைக்கு கேள்வியா ஒரு செல்லக்குட்டி கேக்குறாங்க. எல்லாருக்குமே நேச்சுரலா, அதான் இயற்கையாவே அறிவு இருக்குது, அப்படிதானே? அப்புறம் எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகணும்? ஸ்கூலுக்கு போய் புக்ஸ் எல்லாம் படிக்கணும். சரிங்களா? ஸ்கூல்ல போனா என்னது, நிறைய புக்ஸ், இந்த பேக்கே தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு வரோம் இல்லையா? நமக்கு தான் நேச்சுரலாவே, அதாவது இயற்கையாவே அறிவு இருக்கே. அப்புறம் ஏன் நம்ம கல்வி கூடங்கள், அதாவது பள்ளிக்கூடம், ஸ்கூலுக்கு நம்ம ஏன் போய் அந்த அவங்க கொடுக்குற புக்ஸ் எல்லாம் நம்ம ஏன் படிக்கணும்? அந்த புத்தகங்கள் எல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்ட்டு அந்த செல்லக்குட்டி கேக்குறாங்க. இந்த கேள்வி நியாயமா இல்லையா செல்லக்குட்டீஸ்? நியாயம் தானே? சரி, அப்ப நீங்க இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த காரணங்கள், நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், இல்ல நம்ம படிக்காமலே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பதிலோ அதை நீங்க அழகா சொல்லி அனுப்புங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த காரணத்தை சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ சோ மச்.